بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற இன்றைய தலைப்பினுடைய 7வது பகுதியில் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இறைவசனத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஆகியவற்றை பற்றி இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இதற்கு முந்தைய அத்தியாயமான சூரத் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூத நசாராக்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலும் யூத கிறிஸ்தவர்களை பற்றி, யூத நசாராக்களை பற்றி ஒரு சில செய்திகளை நமக்கு சொன்னான். அது என்னவென்றால், யூதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எப்படியெல்லாம் மாற்றம் செய்தார்கள், அதே போன்று கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு எப்படியெல்லாம் மாறு செய்தார்கள் என்ற விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த சம்பவங்கள் வழியாக தொகுத்து கொடுத்து, மூமின்களே, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது, நீங்கள் இது போன்றதொரு மோசமான நிலைக்கு மூமின்கள் ஆளாகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் எச்சரித்தான். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் சூரத்து நிசாவினுடைய 159வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொன்னான். என்னவென்றால், எந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறையப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது, அதிலே எந்த விதமான உறுதியும் கிடையாது. அவர்கள் கற்பனையை மட்டுமே அடிப்படையாக வைத்து இந்த விஷயத்தை அவர்கள் ஊர்ஜிதம் செய்ய நினைக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டதாக. ஆனால் எந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மரணத்திற்கு முன்பாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் மரணிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒரு அற்புதமான செய்தி இங்க சொல்றான். என்னன்னு சொன்னா, ஓ இன்னமின் அஹ்லில் கிதாபி, எந்த ஒரு வேதக்காரர்களாக இருந்தாலும், யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இல்லால யுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி, அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையிலேயே தவிர அவர்கள் மரணிக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை, ஈசா நபி கொல்லப்படவில்லை, அவர்கள் உயிரோடு அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் பூமிக்கு வருவார்கள். அப்படி வரும் பொழுது ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு நஸ்ரானியாகவோ வரமாட்டார்கள், மாறாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகத்தான் வருவார்கள் என்று நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே அவர்களுடைய அற்பமான சில தேவைகளுக்காக, சொற்பமான சில காரியங்களுக்காக, கொஞ்சம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான வாழ்க்கைக்காக அவர்கள் உண்மையை மறைத்து பொய்யை பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிலை வரும் பொழுது, ஒரு இறுதி நிலை வரும் பொழுது அவர்கள் உண்மையை நம்பியே தீர்வார்கள் சொல்லிட்டு, சரி மறுமை நிலையில் என்ன ஆகும்? மறுமை நாள்ல யௌமல் கியாமத்தி யகூன அலைஹிம் ஷஹீதா, மறுமை நாளிலேயாவது இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து மேல் இல்லாத பொல்லாத பொய்யை சொல்லி ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்ட 3ஆம் மணி நேரத்தை 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார், அந்த 3வது நாளில் உயிர்த்தெழுந்து மக்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத கதையையும் பொய்யை இட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம பாமரத்தனமா கேள்வி கேட்டோம்னு வச்சுக்க, பதில் சொல்ல தெரியாது. ஏன்பா இயேசு கிறிஸ்தான கடவுள்? ஆமா கடவுள்.
சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அரைஞ்சாச்சு, அரைஞ்சு செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டு திரும்ப எப்போ உயிர் தெழுந்தாரு? 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாரு. சரி, 3 நாள் கழிச்சு உயிர் தெழும் பொழுது இந்த சிலுவையில் அறையப்பட்டு செத்து போன நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் உலகத்தை யார் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா? இயேசு கிறிஸ்தான கர்த்தரு, அவர் தானே உலகத்தை நடத்திட்டு இருக்கிறார், உலகத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் கழிச்சு தான் உயிர் தெழுந்தாருன்னு சொன்னா, அந்த அவர் செத்து போயிருந்த அந்த 3 நாளைக்குள்ள உலகத்தை நிர்வாகம் பண்ணது யாரு? உலகத்தின் மீது ரட்சிப்பு செய்தது யாரு? உலகத்திலே கர்த்தர் யாரா இருந்தாரு என்று கேட்டா பதில் சொல்ல தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு. அதே மாதிரி அவர்களுடைய பைபிள்லயே அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ திருத்தங்களுக்கு பிறகு, மாற்றங்களுக்கு பிறகு சில விஷயங்களை விட்டு வச்சிருவாங்க. அப்படி விடப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, சிலுவையில் அறையப்பட்ட யோவான்ல வருது, சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று புலம்பினார். யாருங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் புலம்புறாரா? 9 மணி நேரம் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருக்கிறார், சித்திரவதை பண்ணி துடிச்சிட்டு இருக்கிறாரு. 9ஆம் மணி நேரத்தில் தான் அவர் உயிர் பிரிய பொழுது. சிலுவையில் அறையப்பட்ட 9ஆம் மணி நேரத்தில் அவர் சொல்றாரு, ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். அப்ப இவர் என்ன கேட்கிறாரு? என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொன்னா, இவர் எந்த தேவன் கேட்கிறாரு? இவர் தான் தேவன், இவர் தான் தேவகுமாரனா, அவர் எந்த தேவன் கேட்டாரு? என்ன ஏன் கைவிட்டீர்னு சொல்லி. இதே பைபிள்ல இருக்குது. அப்போ இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்லி இப்படி குற்றச்சாட்டுகளை பரப்பிட்டு இருந்தாலும் கூட, சரி மறுமையில் என்ன ஆகும்? மறுமையில் என்ன ஆகும்? எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையிலே என்னுடைய உம்மத்தினருக்காக நான் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு மகஃபிரத்தை கொடு, என் உம்மத்துக்கு வெற்றியை கொடு, என் உம்மத்துக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்துன்னு அல்லாஹ்ட்ட கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், ஓ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாமே பத்வா செய்வார்கள், இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். யா அல்லாஹ், இந்த பாவியை செஞ்சதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, நான் பொறுப்பு இல்லை. என்ன தேவகுமாரன் சொன்னாங்க, என்ன இறைவனுடைய மகன் சொன்னாங்க, அதே மாதிரி என்ன சிலுவையில் அறையப்பட்டதா போய் சொன்னாங்க, இவங்க சொன்னது எதுக்குமே யா அல்லாஹ் நான் சம்பந்தம் இல்லை என்று இவர்களுக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன்ல தான் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல மத்தேயுல 24வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல மத்தேயுல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எப்படி அந்நாளில் அநேகம் பேர் கர்த்தரே உம்முடைய நாமத்தால் நாங்கள் ஜெபித்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தால் நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா என்று இடத்தில் வருவார்கள். நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன், அநியாயக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யார் என்றே நான் அறிய மாட்டேன். என்னுடைய பெயரால யார் ஜெபிச்சானோ, என்னுடைய பெயரால யார் பிசாசுகளை விரட்டினானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அநியாயக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவேன். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து மறுமையிலே கிறிஸ்தவர்களை பற்றி தான் சொல்வதாக பைபிள்ல இருக்குது, குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, கியாமத் நாளிலே அந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே அவர் சாட்சி சொல்வார்கள். அது எப்படி சாட்சி சொல்வார்கள்? அல்லாஹ் சூரத்துல் மாயிதால கடைசியில சொல்றான். எப்படி சாட்சி சொல்வார்கள் அது அல்லாஹ் சொல்றான், அது பாப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஆனா பைபிள்லயே இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, அந்நாளில் அநேகம் பேர் என்னிடத்தில் என் தேவனே என் தேவனே நாங்கள் உம்முடைய பேராதான பிசாசை விரட்டணும், உம்முடைய நாமத்தை தானே ஜெபித்தோம் என்று சொல்லும் பொழுது, அநியாயக்காரர்களே நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ இவ்வளவு தெளிவா இருந்த பிறகும் இவர்கள் இன்னும், ஆனாதான் அல்லாஹ் பாத்தீங்கன்னா இந்த ஹிதாயத்து கிடைக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிறிஸ்தவர்களுக்கு ஈஸியா ஹிதாயத்தை கொடுத்துருவான். கிறிஸ்தவர்கள் ஈஸியா ஹிதாயத்துக்கு கிடைச்சிடும். கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா விளங்கினாங்கன்னா நீங்க பாக்குறோம், பெரிய பெரிய பாஸ்டர்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் இப்ப சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்தாரு. அவர் ஆலந்தூர் பகுதியில் பெரிய சர்ச்சில் பாஸ்டரா இருந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி, இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி. இந்த புத்தகத்துக்கு ஒரு வெளியீட்டு விழா வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அழைக்கிறதுக்காண்டி வந்திருந்தாரு. அதை படிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல அப்புறம் சொன்ன ஒண்ணுமே புரியலைங்க இது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இது நான் பாமர மக்களுக்காண்டி எழுதல, இது கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்காண்டியே எழுதியிருக்கிறேன். இந்த சொல்லப்பட்ட இந்த வாசகங்கள், சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பிரயோகம், இது எல்லாமே கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு ஈஸியா புரியும்.
கிறிஸ்தவத்துல மூழ்கி போயிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஈஸியா புரியும். இது வந்து பாமர மக்களுக்கு புரியாது. அப்போ நான் சொன்னேன், கிறிஸ்தவத்தை பொறுத்த நாங்களும் பாமர மக்கள் தான், எங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அதனாலதான் நான் வந்து பாதிரிகளுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கிறேன். அது சொல்லிருக்காரு அந்த புத்தகத்துல. எல்லா பாதிரிகளுக்கும் அந்த புத்தகத்தை அனுப்பி அதுல தன்னுடைய செல் நம்பரையும் போட்டிருக்காரு. நான் எப்படி இருந்தேன், எதனால இஸ்லாத்துக்கு வந்தேன், கிறிஸ்தவத்தில் உள்ள என்னென்ன குளறுபடிகள், முடவன் நடக்கிறான், செவிடன் கேட்கிறான், குருட பாக்குறான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த கதைகளை போல என்ன பண்ணிருக்காரு அவர் எழுதியிருக்காரு. எழுதி குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணி குர்ஆன் வசனங்களோடு, இந்த இன்னைக்கு பாக்குறோம் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போனோடனே உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சுடுவாங்க. எந்த கிறிஸ்தவரா இருந்தது அவர் சொல்லுவாரு, இப்ப நான் நினைச்சாலும் உட்காந்து ஒரு 10 பாட்டு ஒரே நேரத்தில் எழுதுவேன் இயேசு கிறிஸ்து மேல. என் மனைவி ஒரே நேரத்தில் 20 பாட்டு 30 பாட்டு எழுதுவாங்க. அப்ப அந்த பாட்டு உதயமாகுது, அது எப்படி, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அந்த பாட்டு எப்படி உதயமாகுது, கிறிஸ்தவ தேவாலயத்தில் உட்கார்ந்த உடனே பாட்டு எழுதுறதுலாம் வந்து செயற்கை அல்ல, இயற்கையாகவே உதயமாகும். அது எப்படிமோ அதே அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துல இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் அவர்களுக்கு இது போன்ற இறை வழிபாட்டு பாடல்களை அவருடைய உள்ளத்திலே போடுகின்றான், அவருடைய உள்ளங்களிலே அந்த ஷைத்தான் போடுகின்றான் அப்படிங்கிற வசனத்தை கோட் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் ஈஸியா ஹிதாயத்தை பற்றி இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதனாலதான் கிறிஸ்தவர்கள் யூதர்கள், இந்த யூத கிறிஸ்தவர்கள் 2 பேர்ல முஸ்லிம்களே உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க, அன்பா இருப்பாங்க. ஆனா யூதர்கள் ஒருபோதும் உங்களை நெருக்கமாக மாட்டாங்க. யூதர்கள் ஒருபோதும் அன்பா இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுடைய அதாவத்தை தான் காட்டிட்டு இருப்பாங்க, எதிர்ப்பு தான், அதாவது அவருடைய பகையை தான் காட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில நீங்கள் மிகப்பெரிய எதிரிகளாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, அவங்களோட நல்ல சாமியார்கள் இருக்கிறாங்க, நல்ல போதகர்கள் இருக்காங்க, நல்ல மார்க்கத்தை விளங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை பொறுத்தவரையில உங்களோட அன்பா இருக்கிறத கொஞ்சம் நெருக்கமா காட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மாயிதாவினுடைய 82வது வசனத்துல சொல்றான் பாருங்க, ல தஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனோ, மூமின்களோடு அதிகமான பகை காட்டக்கூடியவர்களாக அல் யஹூத யஹூதியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மூமினோட அதிகமா பகை பாராட்டுறது யாரு? யூதர்களையும், வல்லதீன அஷ்ரகோ இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளையும் பார்ப்பீர்கள். இணை வைக்கக்கூடிய காஃபிர்கள், அதாவது இணை வைக்கலாம் தீவிர, இணை வைக்கிறதுல ரொம்ப தீவிரமானவர்கள், நரேந்திர மோடி மாதிரி, அத்வானி மாதிரி கடுமையான தீவிரவாதிகள் இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தீவிரவாதிகளும் அதே மாதிரி யகூதிகளும் தான் உங்களிடத்துல அதிகமான பகையாளிகளா இருப்பார்கள், கடுமையான பகையை காட்டுவாங்க. ஆனா உல தஜிதன்ன அக்ரபஹும் மவத்தன், உங்களிடத்தில் நெருக்கமான அன்புள்ளவர்களாக யாரை பார்ப்பீர்கள் என்றால் லில்லதீன ஆமனோ, அதாவது மூமின்களோடு நெருக்கமான அன்புள்ளவர்களாக யாரை பார்ப்பீர்கள் என்றால் அல்லதீன காலு இன்னா நசாரா, யார் தங்களை நாங்கள் நசாராக்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை பற்றி மொழிகிறார்களோ அவர்களை உங்களில் நல்லவர்களாக பார்ப்பீர்கள், நெருக்கமானவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் தெரியுமா? தாலிக பி அன்னமினும் கிஸ்ஸீஸம் ருஹ்பானா, அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, விளங்கக்கூடிய நல்ல இயற்கையான, அதாவது இஹ்லாஸா பாதிரிமார்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள உள்ள பாதிரிமார்கள் எல்லாருமே வந்து டூப்ளிகேட் சொல்ல முடியாது, நல்ல இஹ்லாஸான பாதிரிமார்களும் இருக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிக்க மாட்டாங்க, சுக வாழ்க்கைகள் ஈடுபட மாட்டாங்க, அதாவது உலக வாழ்க்கையோட இன்பங்களை அனுபவிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பந்தா பகட்டுக்கான் இல்ல, இயற்கையாகவே இதற்றையெல்லாம் துறந்து மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நல்ல பாதிரிமார்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தினாலதான் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் அன்பா நெருக்கமா இருப்பாங்க. ஆனா யூதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் தெளிவா. சமீபத்தில் லயலா காலேஜில் இருந்து, அந்த லயலா காலேஜில் பயிலக்கூடிய மாணவர்கள் என்ன செக்ஷன், என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னா, அவங்க அந்த ஆன்மீகியல், அவங்களுடைய கிறிஸ்தவத்தை பற்றி படித்து பட்டம் பெறக்கூடிய குருமார்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு பாதிரி, ஒரு ப்ரொஃபஸருடைய தலைமையில், அவங்களுடைய ஹெச்ஓடி தலைமையில் ஒரு 8-10 பேருக்கு வந்தாங்க மக்காப்பள்ளிக்கு. நம்ம அதை நம்ம வெப்சைட்ல அவங்க கூட வந்து டிஸ்கஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை பத்தி நிறைய கேட்டாங்க, நல்ல அற்புதமா கேட்டாங்க. நம்ம சொன்ன விளக்கங்களை பூரா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட ஓப்பனாவே சொன்னோம், எப்ப நீங்க இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க இனிமே அடுத்து இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இஸ்லாத்தை ஏத்துக்கணும். அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்காட்டாலும் குறைந்தபட்சம் நீங்க செய்ய வேண்டியது என்ன சொன்னா, உங்களுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்பது ஒரு நல்ல மார்க்கம்,
நாம விளங்கி வச்சிருக்கிற மாதிரி இந்த மேற்கத்திய மீடியாக்கள் நமக்கு மத்தியில விதைய தூவி வச்சிருக்கிற மாதிரி முஸ்லீம்கள் தீவிரவாதிகளோ மோசமானவர்களோ அடங்கா பிடாரிகளோ அல்ல. அவங்க இஸ்லாம் மார்க்கம் நல்ல மார்க்கம் என்ற செய்தியாவது உங்களுக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். இதை ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க. நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா எங்க மக்களுக்கு மத்தியில இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கங்கிறது எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டு போனாங்க. எதுக்குன்னு சொன்னா, இதை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை யூதர்கள்ட்ட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய நிலைமையை, முஸ்லீம்களோடு நெருங்கி வரக்கூடிய நிலைமையை யூதர்களோடு பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். இது ஏன் இப்படி சொல்றான்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் மாதிரி நடந்துச்சு. என்ன சம்பவம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது கடுமையான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள். அப்ப அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ரொம்ப இறக்கப்பட்டு, இப்படி நீங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களப்பா, இப்படி கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே, அதனால நீங்க மக்கா விட்டு வேற எங்கேயாவது ஊர்ல போய் கொஞ்ச நாள் தங்குறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செஞ்சு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தலைமையிலே ஒரு 72 பேரை கொண்ட ஒரு குழுவை அபிஷீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அபிஷீனியாவினுடைய ஆட்சியாளர் யாருன்னு சொன்னா, அபிஷீனியாங்கிறது இப்ப ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பகுதி. அங்க ஆட்சியாளர் யாருன்னு சொன்னா நஜ்ஜாஷி மன்னர், அதாவது கிறிஸ்தவர் ஆட்சி. நஜ்ஜாஷி வந்து கிறிஸ்தவர், அந்த மக்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அபிஷீனியாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஒரு குரூப்பை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஒரு 72 பேர் அபிஷீனியாவை போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க அபிஷீனியால போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சக்தி கிடைச்சிடும். அப்புறம் அங்க மக்கால இஸ்லாத்தை இன்னும் தீவிரமா பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பயந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, குறைஷிகள் அவசரமா ஆலோசனை பண்ணி அம்ர் இப்னு ஆஸ், அப்ப காஃபிரா இருக்கிறாங்க, பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸுடைய தலைமையில ஒரு 5 பேர் கொண்ட ஒரு காஃபிர்களுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் 5 பேரை அபிஷீனியா மன்னர்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இது ஏற்கனவே கேள்விப்பட்ட சம்பவமா தான் இருக்கும். அபிஷீனியா மன்னர்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அபிஷீனியா மன்னர் எதுக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா, இந்த 72 பேருக்கு உங்க நாட்டுல அடைக்கலம் கொடுக்காதீங்க, உங்க நாட்டில் இவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்காதீங்க, இவங்களை துரத்தி விட்டுருங்க. அவங்க வந்து இங்க வந்து தங்குனாங்கன்னா எங்க நாட்டில் மக்காவில குழப்பத்தை ஏற்படுத்தியதை போன்று இங்க அபிஷீனியாவிலும் குழப்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதனால துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அபிஷீனியா மன்னர்ட்ட சொல்லி அவங்க அபிஷீனியாவிலிருந்து விரட்டுறதுக்காக வேண்டி அம்ர் இப்னு ஆஸுடைய தலைமையில ஒரு 5 பேர் போறாங்க. போன உடனே அந்த ராஜ பிரதானிகளுக்கும் அந்த மன்னர்களுக்கும் அந்த பிரபுக்களுக்கும் அந்த பாதிரிமார்களுக்கும் நிறைய அத்தர்களையும் நல்ல விலை உயர்ந்த வாசனை பொருட்களையும் இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. எங்க இருந்து? மக்கால இருந்து எடுத்துட்டு போன உடனே அங்க பிரயாணத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தலைமையில போனாலும் கூட அங்க போன பிறகு அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே தலைவராக அமீராக தேர்ந்தெடுத்தது யார் என்றால் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு அண்ணன் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அமீரா தேர்ந்தெடுத்துறாங்க. ஏன்னா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க. அங்க போய் இந்த காஃபிருடைய முஷ்ரிக்குடைய மக்கத்து காஃபிருடைய கூட்டம் 5 பேர் என்ன பண்றாங்க, போய் அபிஷீனியா மன்னர் நஜ்ஜாஷி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க ஊருக்குள்ள ஒரு 70 மக்கள் வந்திருக்காங்க எங்க நாட்டில இருந்து, மோசமான மக்கள், இவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட சம்பவம் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படிங்கும் பொழுது அபிஷீனியா மன்னர் சொல்றாரு, நான் அவங்கள விசாரிக்காம நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, நீங்க சொல்றது மட்டும் வச்சு நான் என்ன பண்ண முடியாது, எந்த முடிவு எடுக்க முடியாது, அதனால நாளைக்கு அவர்களையும் அழைச்சி அவங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் என்ன பண்றாருன்னு சொன்னா, அது யார் வந்திருக்கிறது, வெளிநாட்டில இருந்து ஒரு 70 பேர் வந்திருக்காங்களாமே, அது யார் விசாரிங்க அப்படி விசாரிக்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் 70 பேருக்கும் பயமாயிடுது. என்னடா இது, மன்னர் கூப்பிட்டு அனுப்பிட்டாரு, எதுவும் தண்டனை கொடுத்துருவாரோ இல்ல ஊரோடு துரத்திடுவாரோ அப்படின்னு பயத்தோடு, சரி இருந்தாலும் அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு அல்லாஹ் மேல தவக்கல் போட்டு அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா தான் அவங்க கேட்கிற எல்லா கேள்வியும் மன்னருடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும், அவங்க தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில சஹாபாக்கள் எல்லாரும் மன்னருடைய அரசவைக்கு வர்றாங்க. மன்னருடைய அரசவைக்கு வந்த உடனே அங்க மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்களாம் யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காண்டி என் நாட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க மன்னரே நாங்க வந்து மக்காவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற
ஒரு மனிதர் தான் வந்து அவர்கள் தான் இறைவனுடைய தூதர் என்று சொல்லி எங்களை நெறிப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து போரே வாழ்க்கை, சண்டையே வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா அவங்க தான் வந்து எங்களுக்கு மத்தியிலே போர் கூடாது, சண்டை கூடாது, சமாதானமா வாழ எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்கன்னு சொல்லி தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை எல்லாம் அந்த மன்னருக்கு முன்னால எடுத்து சொல்றாங்க. யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எடுத்து சொன்ன உடனே மன்னர் பார்க்கறது நல்ல விஷயமா தான் இருக்குது, இவங்களையே நீங்க திருப்பி அனுப்புறீங்க, திருப்பி கேட்கறீங்க அப்படிங்கும் பொழுது உடனே அந்த அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில் சொன்னாங்க, இல்ல மன்னரே, இவங்க வந்து எங்க ஊர்ல வந்து தந்தைக்கும் மகனுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி விட்டாங்க, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில சண்டை மூட்டி விட்டாங்க. ஏன்னா மகன் இஸ்லாத்தை ஏத்துப்பாரு, தந்தை காஃபிரா இருப்பாரு, ரெண்டு பேரும் சண்டை வந்துரும். அதே மாதிரி மனைவி இஸ்லாத்தை ஏத்துப்பாங்க, கணவன் காஃபிரா இருப்பாரு, ரெண்டு பேரும் சண்டை வந்துரும். இப்படி என்ன பண்ணாங்கன்னா எங்களுடைய ஊர்ல நல்ல முஹப்பத்த அன்பாக இருந்த ஊர்ல பிரிவினையை சண்டையை ஏற்படுத்தி விட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதே மாதிரி குழப்பத்தை உங்க நாட்டிலே ஏற்படுத்துவாங்க, அதனால நாங்க தங்க வைக்காதீங்க. இவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க. அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்ல நாங்க பிரிவினை ஏற்படுத்தல, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்க ஏத்துக்கிட்டதுனால எங்களை இவங்க சித்திரவதை பண்ணாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, நாங்க அதை தாங்க முடியாம தான் உங்க நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு தன் தரப்பெல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச உடனே மன்னர் சொல்றாரு, இது இவங்க சொல்றதை படுத்தா ஒன்னும் தப்பாலாம் தெரியல, அதனால நாங்க நீங்க சொல்ற மாதிரி திரும்பி அனுப்ப முடியாது, நீங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு சபையை கலைச்சிடறாரு. ஆனால் குறைஷிகள் விடல. அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில போன குறைஷிகள் விடல. மறுநாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா முக்கியமான ராஜ பிரதிநிதிகள் அந்த பிரபுக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க. பார்த்து நீங்க எல்லாம் கொஞ்சம் மன்னர்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா இவர்கள் நீங்கள் மதிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரொம்ப மட்டமா பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து இறைவனே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு மரியம் என்ற ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற உடனே இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டு மந்திரி பிரதானிகள் மறுபடியும் மன்னருடைய அவைக்கு போறாங்க. மறுபடியும் மன்னர் கூப்பிட்டு அனுப்புறாரு, ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமையில கூப்பிட்டு அனுப்புறாரு. கூப்பிட்டு இப்ப என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? உங்களுடைய இயேசு கிறிஸ்தை இவங்க இழிவுபடுத்துறாங்க, உங்களுடைய இயேசு கிறிஸ்தை கேவலப்படுத்துறாங்க, அதனால வந்து நீங்க வந்து இவங்களோட கேட்டு பாருங்க அப்படிங்கும் பொழுது அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, அப்படியே இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்துறீங்களா, இயேசு கிறிஸ்து இறைவனே இல்லைன்னு சொல்றீங்களா அப்படிங்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சூரத்து மரியம் அப்படியே ஓதி காட்டுறாங்க. சூரத்து மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறந்த வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க, அவங்க இறைவனா இல்லையா, அவங்க அதிசய பிறவியா அப்படிங்கிற அந்த இறை வசனத்தை எல்லாம் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா மன்னர் நஜ்ஜாஷி மன்னருக்கு ஓதி காட்டுறாங்க. ஓத 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 சூரத்துல் மரியம இவங்க ஓத ஓத இந்த நஜ்ஜாஷி மன்னர் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வடியுது. அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வடியுது. உடனே என்ன பண்றாரு, ராஜ பிரதானில இருக்கிறாங்க, பாத்திரக்கூடாது, உடனே தன்னுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சொல்ற ஒரு குச்சி எடுக்கிறாரு. அப்படி குச்சி எடுத்து என்ன பண்றாரு, அப்படி சபைக்கு முன்னாடி தூக்கி போட்டு, நீங்கள் ஓதி காட்டிய இந்த வசனங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி சொன்னதற்கு இந்த குச்சியின் அளவுக்கு கூட நீங்க மாற்றமாக சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பத்தி என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நீங்க அப்படியே சொல்லி இருக்கிறீங்க, ஒரு சின்ன மாற்றம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலம் படத்துல இவங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க போங்கன்னு சொல்லி குறைஷில அனுப்பிடுறாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஓத, குறிப்பா சூரத்து மரியம் ஓத ஓத அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா வடிச்சது பாருங்க. அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா நபியே, கிறிஸ்தவ யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நெருக்கமா இருப்பாங்க, சில சமயங்கள்ல கிறிஸ்தவர்கள் உங்களோட வந்து அன்பா இருப்பாங்க, சில சமயங்களில் நீங்க சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனா யூதர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நஜ்ஜாஷி மன்னருடைய சம்பவத்தை சொல்றான். அந்த நஜ்ஜாஷி மன்னர் அல்ஹம்துலில்லாஹ் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அபிஷீனியாவிலே அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக மதீனாவிலே காயிப் ஜனாஸா தொழுகை நடத்தினாங்க. மையத் இல்லாமலேயே காயிப் ஜனாஸா தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நடத்தினாங்க. அந்த நஜ்ஜாஷி மன்னரை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். இதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல், நபியே, ரசூலுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் காதுதாழ்த்தி கேட்பார்களேனால் தரா அயுனஹும், அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தஃபீது மினத் தமஇ மிமா அரஃபு மினல் ஹக், அவர்கள் உண்மையை விளங்கிக் கொண்டதன் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் யக்கூலுன, அவர்கள் சொல்லுவார்கள், மனதுக்கு சொல்லிக் கொள்வாங்க, எப்படி, ரப்பனா, எங்கள் ரட்சகனே, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஃபக்துப்னா மா ஷாஹிதீன், உனக்காக சாட்சி சொல்லக்கூடிய மக்களில் எங்களையும் சேர்த்து விடுவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இது அல்லாஹ் யாரை பற்றி சொல்றான்?
யாரை பத்தி? அந்த நஜாஷி மன்னரை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்திற்கு ஒரு ஆதாரம் அல்லாஹ் சொல்றான். எப்படி நீங்க கிறிஸ்தவர்கள் யூதர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க, அதனால நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட அதிகமா நெருங்குங்க, பழகுங்க, அவர்களுக்கு தாவா செய்யுங்க அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதனால சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய தாவாவை பாத்தீங்கன்னா அவங்க நம்மள்ட்ட அவர்கள் செய்யக்கூடிய தாவா பணி கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குறிப்பாக முஸ்லிம்களை, ஏழைகளை குறிவைத்து பணத்தை கொடுத்து காசை கொடுத்து எப்படியாவது கிறிஸ்தவர்களை மாத்தினு பாக்குறாங்க. ஆனா நாம அவர்களை அந்த மாதிரி பாஸ்டர்களையும் அந்த மாதிரி பிரச்சாரங்களையும் அழைச்சி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருத்துக்களையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அற்புதமான கான்செப்ட்களை எடுத்து சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் என்பதையெல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு தாவா செய்யணும். நாம அப்படி தாவா செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் ஏற்படும். எப்படி பலன் ஏற்படும்? ஒன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா குறைஞ்சபட்சம் கிறிஸ்தவத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்ப மாட்டார்கள், திணிக்க மாட்டாங்க. நாம இருக்கிறது ஒரு பாத்திலான கொள்கையில் இருந்துட்டு இருக்கிறோம், அவங்க இருக்கிறது உண்மையில இருக்கிறாங்க, நாம ஏன் அவங்க உண்மையில இருக்க மக்களை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிக்க பார்ப்பாங்க. அதனால கிறிஸ்தவ மக்களுக்கு தாவா செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, ஒரு அற்புதமா அல்லாஹ் சொல்றான். அடுத்து சத்தியம் செய்வது. இந்த வசனத்திலேயே, இந்த சூரத்துல் மாயிதாலேயே சத்தியத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹவி ஃபீ ஐமானிக்கும். அல்லாஹ் நீங்கள் சத்தியத்துடைய விஷயத்திலே நீங்க சும்மா விளையாட்டு பார்க்கல சத்தியம் சொல்றது, வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சொல்றது, இதெல்லாம் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கி யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஈமான். ஐமான், உங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு எந்த சத்தியம் செய்கிறீர்களோ அந்த சத்தியத்தின் காரணமாக தான் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சத்தியத்தை பற்றி புதிக்கிற. சத்தியம் சொன்னா ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்வதுதான் சத்தியம். உதாரணமா, நீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நான் சாப்பிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. அப்போ அல்லாஹ் மேல சத்தியம் நான் சாப்பிட்டேங்க இப்படி சொல்லலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணலாமா? நீங்க தண்ணி குடிச்சீங்களா? ஆமான்னு சொன்னா நம்ப மாட்டாரு. அல்லாஹ் மேல சத்தியமா நான் தண்ணி குடிச்சிட்டேன். இப்படி சாப்பிடுறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல சத்தியம் பயன்படுத்தலாமாடா? நம்ம ஆளுங்க அச்சோ அப்படி அல்லாஹ் ஒப்புக்கு இருக்காத, கண்டுதான் சத்தியம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சத்தியம் பண்ணக்கூடாது. இது யார் சொன்னது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களிலே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். யார் மேல? தன்னுடைய படைப்புகள் மேல. ஒத்தீன், அத்திப்பழத்து மேல சத்தியம். ஜெய்தூன் மரத்து மேல சத்தியம். தூர்சினா மலை மேல சத்தியம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண சின்ன சின்ன பொருட்களுமே சத்தியம் பண்றான். அப்ப அவனுக்கு உரிமை இருக்கிறது அவன் படைத்த படைப்புகள் மீது சத்தியம் செய்வதற்கு. ஆனால் அவனுடைய படைப்பாகிய நாம் அவனை தவிர வேறு யார் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அதுவும் எந்த நேரத்தில் எத்தனை தடவை சத்தியம் பண்ணலாம் தப்பு கிடையாது. உண்மையை நிலைநாட்டுவதற்காக, நாம் சொல்றது உண்மை என்பதை காட்டுவதற்காக எத்தனை முறை வேணாலும் சத்தியம் பண்ணலாம், எத்தனை தடவை சத்தியம் பண்ணலாம். ஆனா யார் மேல சொல்லணும்? அல்லாஹ் மேல மட்டும்தான் செய்யணும். தாய் மேல் சத்தியம், தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, தெலுங்கின் மேல் ஆணை, இங்கிலீஷ் மேலே ஆணை, இப்படி மொழி மேலையும் அம்மா மேலையும் அத்தா மேலையும் நாய்க்குட்டி மேலையும் குதிரைக்குட்டி மேலையும் சத்தியம் பண்றது இது ஹராம், பெரும் பாவம். அல்லாஹ்வை தவிர வேற யார் மீது சத்தியம் செய்தாலும் அது பெரும் பாவம். அப்ப சத்தியம் யார் மேல செய்யலாம்டா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யலாம். அதுவும் உண்மையை உணர்த்துவதற்காக எத்தனை தடவை வேணாலும் சத்தியம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஆளுங்க குர்ஆன் மேல சத்தியம் பண்ணு, குர்ஆன் மேல சத்தியம் பண்ணு, பெரும் ஹராம், கூடாது. குர்ஆன் மேல சத்தியம் பண்றது பெரும் பாவம். ஒரு அச்சம் வருவதற்காக என்ன பண்ணலாம்? குர்ஆன் மேல அப்படி கையை வச்சு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணலாம். அல்லாஹ் மேல ஒரு அச்சம் வரதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? உதாரணமா ஒருத்தர் நாங்க மக்காபல்ல சில சமயம் ஷரியத் கோர்ட்ல பண்ணுவோம். அந்த மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஹஸ்ரத் ஒரே குடிக்கிறாரு, இவரு குடிச்சு அடிக்கிறாரு. அப்ப அவனை கூப்பிட்டு ஏயா குடிக்கிறேன்டா? நான் பார்த்துட்டோம், நான் சில பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா முதல்ல என்ன சொல்லுவான்? ஹஸ்ரத் நான் குடிக்கிறதுக்கே இவதான் காரணம். இப்படி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ண, சில சமயத்துல மனைவி கணவனை குடிக்கிறான் அப்படின்னு உடனே நான் கேட்பேன், நீ குடிக்கிறதுக்கு மனைவி தானே காரணம்? ஆமா ஆமா இவதான் காரணம். அப்ப எல்லாம் என்னடா, என் மனைவி என்ன டார்ச்சர் பண்றா, அவ டார்ச்சர் தாங்க முடியாம நான் சாராயம் குடிக்கிறேன் அப்படிங்குவான். சரி இதான் பைத்தியக்காரத்தனா. அப்புறம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி புத்திமே சொல்லி சரி இனிமே குடிக்க மாட்டேன் அப்படிங்குவான். குடிக்க மாட்டேங்கிறியா? அப்ப அல்லாஹ் மேல சத்தியம் பண்ண தயாரா?
குடிக்க மாட்டேன் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றியா? பண்றேன். அப்ப என்ன பண்ணுவோம்? அவனை குர்ஆன் மேல கையை வைக்க சொல்லி, ஏன்னா அவனுக்கு சும்மா அல்லாஹ்னு சொன்னா ஒரு பயம் வராது. அப்ப குர்ஆன் மேல கையை வைக்க சொல்லி, நான் அல்லாஹ் மேல சத்தியமே நீ சாராயம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்குவோம். இந்த மாதிரி அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். குர்ஆன் மேல சத்தியமோ, பள்ளிவாசல் மேல சத்தியமோ, தாய் மேல, தகப்ப மேல, யானை மேல, பூனை மேல சத்தியம் பண்றதோ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சரி, இப்ப இந்த சத்தியம் எதுக்காண்டி பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது லிமிட்டட் இருக்குதா அப்படின்னு சொன்னா சொன்னேன், இதுக்கு எந்த லிமிட்டடும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் சத்தியம் பண்ணலாம். உதாரணமா நீங்க அரபிகளை பாத்தீங்கன்னா ஒரு 10 வார்த்தை பேசுறாங்கன்னா அதுல 8 வார்த்தை சத்தியம் இருக்கும். 8 வார்த்தை சத்தியம் இருக்கும். நான் சொல்ல பாருங்க, சாப்பிட்டேன்னு கேட்டா வல்லாஹியான ஆக்கள் அல்லாஹ் சத்தியமா நான் சாப்பிட்டேன். நம்ம என்ன பண்ண, சாப்பிட்டேங்க அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாங்க அப்படிங்க. அப்படி இல்ல, வல்லாஹியான ஆக்கள் அல்லாஹ் மேல சத்தியமா நான் சாப்பிட்டேன். தண்ணி குடிச்சா அல்லாஹ் மேல சத்தியமா தண்ணி குடிச்சிட்டேன். அப்ப இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கும் சத்தியம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும். உங்களுடைய பேச்சு புழக்கத்துல இப்படி எடுத்ததுக்கெல்லாம் நீங்க சத்தியம் பண்ணும் பொழுது சில சமயங்கள்ல நீங்க என்ன பண்ணிடலாம், உண்மை இல்லாத விஷயம் சத்தியம் பண்ணிடலாம். வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்னு சொல்லும் பொழுது சில சமயம் என்ன பண்ணிடலாம், உங்களை வாய் தவறி வந்துடலாம். அப்படி வாய் தவறி வந்து விட்டால் இதே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இது அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். வலாகி யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துல் ஐமான், உள்ளத்திலே உறுதி வச்சு சத்தியமா பண்ணுங்க அவங்க அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ளத்துல நல்லா தெரியும் நம்ம போய் சொல்றோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி யாரையாவது ஏமாற்றுவதற்காக உள்ளத்தில் உறுதி வைத்து பொய் சத்தியம் செய்தால் இந்த சத்தியத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களை தண்டனை பிடிப்பான், உங்களை தண்டிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இப்ப நாம ஒரு சத்தியம் பண்ணிட்டோம். உதாரணமா ஒருத்தருக்கு மாட்டுக்கறி பிடிக்காதுங்க. மாட்டுக்கறி பிடிக்காத ஒரு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். அவர் என்ன பண்ண சத்தியம் பண்ணிடுறாரு, நான் இனிமே வாழ்க்கையில மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாரு. ஏதோ ஒரு நிர்பந்தமான நிலையில அவர் கறி சாப்பிட விடுதா ஆகி போயிடுது. இப்ப என்ன பண்ணணும்? அவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஹலாலை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்து விட்டால் உங்கள் சத்தியத்தை முறித்து விட்டு அந்த ஹலாலை செய்யுங்கள். சத்தியத்தை முறிச்சிட்டு ஹலாலா பண்ணுங்க. சில சமயம் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, நான் ஒரு வீட்டுல அத்தாக்கு மகனுக்கு சண்டை வரும், இல்ல அண்ணன் தம்பி சண்டை வரும். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன்டா இனிமே மூஞ்சில முடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்படி இருப்பாரா? ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ அப்படி அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ போக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அப்ப என்ன பண்ண, நான் எப்ப சத்தியம் பண்ணிட்டேன் அதனால மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு இருக்கலாமா? இல்ல, சத்தியத்தை முறிச்சிட்டு நீங்க அவரோட பழகுங்க, அவரோட பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த சத்தியத்தை முறித்து விட்டு அந்த நல்ல விஷயத்தை செய்யுங்கள். சத்தியத்தை முறிச்சிட்டு அந்த நல்ல விஷயம் செய்யுங்க. சரி, சத்தியத்தை முறிச்சிட்டோம், அதுக்கு பரிகாரம் என்ன? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபகஃபாரத்துஹு, நீங்கள் சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பரிகாரம் என்னவென்றால் இத்ஆமு அஷரத்தி மசாகின் மின் அவ்ஸதி மா துதைமுன அஹ்லிக்கும். நீங்க உங்க ஃபேமிலில உள்ளவங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நடுநிலையான சாப்பாடு ஒரு 10 மிஸ்கீன்களுக்கு போடணும். ஒரு 10 மிஸ்கீன்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு. நம்ம வீட்டில் நல்லா பொன்னி அரிசி சாப்பிட்டு ஒரு 10 மிஸ்கீனுக்கு ரேஷன் அரிசி வாங்கி போடக்கூடாது. நம்ம ரெகுலரா என்ன சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ரெகுலர் சாப்பாட்டுல இருந்து ஒரு 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவ் கிஸ்வத்துஹும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நாம் வழமையா அணிக்கூடிய சாதாரண ட்ரெஸ் 10 மிஸ்கீன்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவ் தஹரீருல் அக்பா, அல்லது அடிமையை உரிமை விட வேண்டும். ஒரு அடிமையை உரிமை விடணும். ஒரு சத்தியத்தை முடிச்சுட்டு அது பரிகாரம் என்னங்க? 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடணும், இல்ல 10 மிஸ்கீன்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இல்ல ஒரு அடிமையை உரிமை விடணும். இப்போ நமக்கு அப்படி எதுவுமே வாய்ப்பு இல்லை. சத்தியத்தை முறிக்க மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா 10 மிஸ்கீன் சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு காசு இல்லை. நானே ஒரு மிஸ்கீனா இருக்கிறேன். யாரா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்பேன். 10 மிஸ்கீனுக்கு ட்ரெஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எந்த வசதியும் கிடையாது. அல்லது 10 மிஸ்கீன் ஏதாவது ஒரு அடிமையை உரிமை வர அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அல்லாஹ் சொல்றான், ஃபமல்லம் யஜித், யார் இதை செய்வதற்கு சக்தி இல்லையோ, 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு போடுறதற்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கோ அடிமையை உரிமை விடுவதற்கோ சக்தி இல்லையோ, ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்களுக்கு தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். தாலிக்கு கஃபாரத்து ஐமானிக்கும் இதா ஹலஃப்தும், இதுதான் நீங்கள் சத்தியத்தை முறித்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, இருந்தாலும் வஹ்ஃபலு ஐமானக்கும், முடிந்தவரை உங்களுடைய சத்தியத்தை காப்பாற்றுங்கள்.
சத்தியம் ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதை உறுதியா காப்பாத்துங்க. ஹலாலான விஷயங்கள்ல, மார்க்க இபாதத்தான விஷயங்கள்ல, நல்ல விஷயங்கள்ல ஒருத்தவன் சொல்றான் இனிமே மக்கா பள்ளி வாசல மிதிக்க மாட்டான் அல்லாஹ் மேல சத்தியம் அப்படின்ட்டான், இதை உடனே முறிச்சிடணும். இது என்ன பண்ணிடணும், உடனே முறிச்சிடணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அந்த அல்லது நான் ஷம்சி காசிங்க எனக்கு பிடிக்காது அல்லாஹ் மேல சத்தியமா ஒரு பயான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவர் முறிக்க வேண்டிய வந்தா உடனே என்ன பண்ணிடணும், முறிச்சிடணும். முறிச்சிட்டு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல விஷயங்களை கேட்பதற்கும் நல்ல இபாதத்தான காரியங்களை செய்வதற்கும் சத்தியத்தை குறிக்கிறா, சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு தடையா வந்து வைக்க கூடாது. நீங்க வேற ஏதாவது பொதுவான விஷயங்களை சத்தியம் பண்ணிருக்கீங்க, அந்த சத்தியத்தை முடிந்தவரையில் பாதுகாத்துங்கள், நிறைவேற்றுங்கள். நிறைவேற்ற முடியலங்கிற பட்சத்தில் சத்தியத்தை முடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கஃபாரா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இதுதான் உங்களுக்கு கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஷ்குரூன். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறான். ஏன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றான், உங்களுக்கு அல்லாஹ் விளக்குறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இன்னமல் ஹம்ரு, சாராயமும், ஒல் மைசிரு, சூதாட்டமும், ஒல் அன்சாபு, ஜோசியம் பார்ப்பதும், ஒரு அஸ்லாமோ, குறி பார்ப்பதும், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்களிலேயே இது மிக மிக அசிங்கமான காரியங்கள். ஷைத்தானுடைய காரியம் எல்லாம், எல்லா பாவமே ஷைத்தானுடைய காரியம் தான். ஆனா இந்த பாவம் இருக்கு பாருங்க, ஷைத்தானுடைய காரியங்களில் மிக அசிங்கமா, ரிஜிஸ்னா நஜிஸ், அதாவது அசுத்தம், பாவம், அசுத்தமான பாவங்கள். ஃபஜித்தனிபூஹு, நீங்கள் இதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயசீலர்களாக வெற்றியாளர்களாக ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொன்னா இந்த ஆயத்து தான் வந்து சாராயம் ஹராமாக்கப்படுவதற்கு உறுதியான ஆயத்தா இருந்துச்சு. முதல்ல சாராயத்தை பத்தி சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், சாராயம் கூடுமா கூடாதா, குடிக்கலாமா குடிக்க கூடாதா? ஏன்னா அரபு மக்கள் சாராயத்து மேல எவ்வளவு மோகம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா மொடா குடியர்கள். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் இல்ல பயான்னா ஒரு நாளைக்கு ஹார்லிக்ஸ் தர்றாங்க உங்களுக்கு, ஒரு நாளைக்கு டீ தர்றாங்க, ஒரு நாளைக்கு காஃபி தர்றாங்க, ஒரு நாளைக்கு நேத்து என்ன கொடுத்தாங்க, பாதாம் மில்க் தர்றாங்க, வித்தியாசமா தர்றாங்க. ஆனா அரபிகள் அப்படி அல்ல, என்னைக்குமே சாராயம் தான். எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் என்ன கொடுப்பாங்க, சாராயம் தான் கொடுப்பாங்க, விதவிதமா மாத்திலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாராயத்து மேல தீவிரமான பற்றுள்ளவர்கள். அது மட்டுமல்ல, யாரிடத்திலே பழைய காலத்து முந்தைனா அந்த சாராய பீப்பாய் சொல்லுவாங்க, பழைய காலத்து முந்தை இருக்குதோ அவர் சமுதாயத்தில் ரொம்ப கண்ணியமான ஆளா கருதப்படுவார். இன்னைக்கு நம்மகிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஓப்பல் கார்ல வந்து இறங்குறாரு, அவர்கிட்ட ஓப்பல் கார் இருக்கா, என்னப்பா ஓப்பல், அவர்கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குதுப்பா. மெர்சிடிஸ் பென்ஸா, அதுக்கு மேல என்னங்க, அதோட காஸ்ட்லி கார் இருக்குதா, BMW, அவர்கிட்ட BMW கார் இருக்குதுப்பா. இதோட அப்போ யார்கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான கார் இருந்தா அவரை சமுதாயத்தில் மதிக்கிறாங்கல்ல, பெரிய ஆளா நினைக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு ஓட்ட கார்ல, ஒரு மாருதி கார்ல போய் யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன்ல. அது ஒரு BMW இருக்கட்டும், எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, யார் வர்றா, யாரோ பெரிய ஆள் ஒருத்தர் வர்றாரு, வர்றவர் ஒண்ணுக்கு மொத்தவரா வைப்பாரு. ஆனா அந்த கார்ல வந்து இறங்குறதுனால அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். பார்க்கறோமா இல்லையா? இந்த மாதிரி அரபு மக்கள்ல பாத்தீங்கன்னா யாரிடத்துல பழமை காலத்து சாராயம் இருக்குதோ அவங்களை வந்து ரொம்ப கண்ணியமான கருதுவாங்க. இவர்கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குதுப்பா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் தான், அவர்கிட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் இருக்குது, அப்ப அவர் தான் கண்ணியமானவர். அந்த அளவுக்கு சாராயத்தின் மீது பிரியம்ங்கிறத வெறி பிடித்தவரா இருந்தாங்க. இதுல பாருங்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான சஹாபாக்களில் சாராயம் குடிக்காத ஆளே கிடையாது. சாராயம் ஹலாலா இருக்கும் பொழுது சாராயம் குடிக்காத யாருமே கிடையாது, 2 பேரை தவிர. யார் தெரியுமா 2 பேரு? யாருக்கா தெரியுமா? இதெல்லாம் இஸ்லாமிய ஜெனரல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சாராயம் ஹலாலா இருந்த நேரத்திலும் கூட முஸ்லிம்களில் சாராயம் குடிக்காத 2 பேர் யாருன்னு சொன்னா, ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வாழ்க்கையில சாராயத்தை தொட்டு கூட பார்த்து கிடையாது, மத்த எல்லாம் மொடா குடிக்கிறதா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, மத்த எல்லாம் குடிச்சிருக்காங்க. சாராயம் ஹலாலா இருந்த நேரத்தில் கூட சாராயத்தை குடிக்காத 2 பேர், ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அந்த மாதிரி சாராயத்தின் மீது தீவிர வெறியா இருந்தவங்க, ஆனா பாக்குறாங்க அதுல கெடுதி இருக்குது. சாராயத்தை குடிச்சிட்டா மனுஷன் மரியாதை இழந்துடுறான், அவன் மதிப்பை இழந்துடுறான். ஆபீஸுக்கு போகும்போது காலையில கோட்டு சூட்டு போட்டு மாப்பிள்ள மாதிரி போறான், காலையில வரும்போது ஊத்திக்கிட்டாக்கா அங்க நாயோட பன்றிகளோட உருள்றான், சாக்கடையில் கடந்து. பார்க்கறோமா இல்லையா? கடந்து உருள்றான்.
அப்போ அவனுடைய கண்ணியம், அவனுடைய மரியாதை, அவனுடைய இஸ்ஸத் எல்லாம் போயிடுது. அப்போ இது ஏன் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சஹாபாக்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்ப அது சஹாபாக்கள் ரசூலோட கேட்கறாங்க, ரசூல சாராயத்தில் இவ்வளவு கெடுதி இருக்குது, இது பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கும்போது அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் இருந்தா யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே சாராயத்தை பற்றி சூதாட்டத்தை பற்றி உங்களுக்கு கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா நஃபவுன், அதிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. இப்போ நஃபவுமா அக்பரு, அதில் உள்ள தீமை அக்பரு மின் நஃபைஹிமா, அதில் உள்ள நன்மையை காட்டிலும் ரொம்ப அதிகம், நன்மையை காட்டிலும் தீமை தான் அதிகம். இங்க குடிக்கிறாங்கிறானா குடிக்க கூடாதுங்கிறானா அல்லாஹ்? குடிக்கிறாங்கிறானா குடிக்க கூடாதுங்கிறானா? நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, ஆனா தீமை தான் அதிகம். குடிக்கலாம் குடிக்க கூடாதா? தெளிவா இல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், நான் குழப்பத்தில் இருக்கோம், நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு சொல்லிவிட்டேன், ஆனா தீமை தான் அதிகம் சொல்லிட்டேன், ஆனா குடிக்கலாமா குடிக்க கூடாதுன்னு சொல்லல. அதனால யா அல்லாஹ், அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு சாராயத்துற விஷயத்திலே ஒரு தெளிவான சட்டத்தை இருக்கு, ஒரு தெளிவான சட்டத்தை இருக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு துஆ கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னு சொன்னா, சஹாபாக்கள் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, எல்லாத்துக்கும் சாராயம் நல்ல மொடா கூட குடிச்சு முடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு மகரிப் நேரம் வந்துச்சு. மகரிப் நேரம் வந்தா அலி ரலியல்லாஹு தஆலா தொலை வச்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தொலை வச்சாங்க. எப்படி? போதையில, செம போதையில இருந்துகிட்டு அலி தொலை வச்சாங்க. எப்படி தொலை வச்சாங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவை ஏத்துக்கு மாத்த ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அஅபுது மா தஅபுதூன் வ அன்தும் தஅபுதுன மா அஅபுது, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன்னு வரத, நீங்க வணங்குற தெய்வத்தை பூரா நான் வணங்குவேன், நான் வணங்குற தெய்வத்தை பூரா நீங்க வணங்க மாட்டீங்க, இப்படி முன்ன பின்ன குழப்பி அந்த சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. போதையில என்ன தெரியும்? ஏதாவது தெரியுமா? தெரியாது. என் நண்பர் ஒருத்தர் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், நான் சொன்ன பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஜும்மால சொன்னேன், போன வாரம் முந்தின வாரம் சொல்ல நினைக்கிறேன், நம்ம ஆளுங்க இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் அது இதுன்னு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அங்க நல்லா ஊத்திக்க வேண்டியது, ஊத்தின சைடு சிக்கன் வச்சிருப்பான், அதை வந்து எப்படி சொல்லுவான், இது ஹலாலா, அங்கதான் ஒரு தக்குவா வந்துடும். நல்லா ஊத்திக்கிட்டு அந்த சைடு சிக்கனை பார்த்த உடனே இது ஹலாலா அர்த்ததா, அங்க ஒரு தக்குவா வேலை செய்யும். அப்ப நான் சொல்லி பேசிட்டு நம்ம சொன்னாரு, இதாவது பரவாயில்ல சார், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு, எங்களுக்கு தான் ரூம் போட்டுருந்தாங்க தங்குறதுக்கு, பார்த்தா நைட்டு ஒரே கொண்டாட்டம், மாப்பிள்ளை கீப்பிள்ள எல்லாம் சாராயம் குடிச்சு பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பூந்து விளையாடி நாங்க என்னடா சனியை முடிச்சோம், இப்படி போட்டு சாராயம் குடிக்கிறேன்னு சொல்லி நாங்க போய் படுத்துட்டோம். 12 மணி இருக்கும், வந்து கதவை தட்டினா ஒருத்தன், பக்கத்து ரூம்ல உள்ளவன் வந்து கதவை தட்டினா, வந்து என்னடா ஏதோ பயந்து போய் நான் நல்லா தூங்கிட்டேன், வந்து கதவை தட்டினா போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்கிறான். என்னப்பா என்ன விஷயம்? இல்ல தூங்க போறோம், அதுக்கு என்ன கிப்லா பக்கம் கால் நீட்ட கூடாது, எது கிப்லான்னு சொல்லுங்க. நல்ல போதையில அவருடைய தக்குவா பாத்தீங்கன்னா, அவ்வளவு போதையிலையும் மார்க்க விஷயம் சரியா நிக்கிறாரு, கிப்லா பக்கம் கால் நீட்ட கூடாது, எது கிப்லான்னு எனக்கு சொல்லுங்க, கதவு தண்ணி 12 மணிக்கு. அப்ப நான் சொன்னது ரொம்ப மோசமா இருக்குது இந்த தக்குவா. அப்போ போதையில மனுஷன் எல்லாத்தையும் மறந்துடுவான். இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்குவா அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? ஆனா தொழுதாங்க, தொழுகையில எடாகடமா ஓதுனாங்க. எடாகடம் ஓதுற பிறகுதான் அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருது, ஆஹா நம்ம தொழுகையில் இப்படி தப்பா ஓதிட்டோம்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்து இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும் பொழுது தொழுகை நெருங்காதீர்கள். போதையா இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க, தொழுகை நெருங்காதீர்கள். அங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்லல, என்ன சொல்லல, சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லல, போதையா இருக்கும் போது மட்டும் தொழுவாத, அவ்வளவுதான், அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னா. அப்போ உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் சாராயத்துற விஷயத்துல எங்களுக்கு ஒரு தெளிவான சட்டத்தை கொடு யா அல்லாஹ், குழம்பி போய் கிடக்குறோம், எங்களுக்கு முடிவெடுக்க முடியல, தெளிவான சட்டத்தை யா அல்லாஹ் கேட்டுருந்தாங்க. கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்து இறக்கினான். சாராயம் விஷயமா இறங்கிய கடைசி ஆயத்து இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது ஆயத்து. இது அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு, சாராயம், ஒல் மைசிர் சூதாட்டம், ஒல் அன்சாப் குறிபார்ப்பது, ஒல் அஸ்லாம் அங்க குறிபார்ப்பது இன்னொரு வகை, இது எல்லாம் ஜோசியம் குறிபார்ப்பது, ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ, விலகிக் கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய காரியம் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம், நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராயத்தை ஏன் ஹராமாக்கணும் அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் சஹாபாக்களுக்கும் சாராயத்து மேல அவ்வளவு ஈடுபாடு,
அவ்வளவு பிரியம். அந்த நேரத்தில் போய் மக்களே சாராயம் குடிக்காதீர்கள் ஹராம் அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் சாராயத்துக்கு விலை இருப்பான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைச்சிட்டு வந்தான். குறைச்சிட்டு வந்து லாஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ணா, ஒட்டு மொத்தமா ஹராம் ஆகிட்டு சொல்றான். காரணம் சொல்றான். ஏன்னு சொன்னா, இன்னமா யுரீது ஷைத்தான் விரும்புவதெல்லாம் ஐயூகய பைனகுமுல் அதாவத் வல் பகதா, உங்களுக்கு இடையிலே கோபத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தி ஃபில் ஹம்ரி வல் மைசீர், சாராயத்தின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் சகோதரத்துவத்தையும் அகற்றி அவன் குரோதத்தையும் சண்டையும் ஏற்படுத்தி யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டோம் அல்லாஹ்வுடைய தொழுகை விட்டோம் உங்களை தடுக்க நாடுகின்றான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், எனவே நீங்க விலகிக் கொள்ள வேண்டாமா, இந்த சாராயத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டாமா? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபன்தஹைனா யா ரப்பனா, ஃபன்தஹைனா யா ரப்பனா, எங்கள் ரட்சகனே நாங்கள் விலகிக் கொண்டோம், எங்கள் ரட்சகனே நாங்கள் விலகிக் கொண்டோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, இங்க சாராயம் என்பது எவ்வளவு மோசமானது நமக்கு தெரியும். ஒருத்தன் போதையில வந்து, ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் போதையில என்ன சொன்னாலும் சரி, தண்ணி சாப்பிட்டுருக்கான்பா, என்ன சாப்பிட்டுருக்கான், தண்ணி சாப்பிட்டுருக்கான், அப்படித்தான் பேசுவான், போதையில தான் பேசுவான், காலையில் ஒழுங்கா பேசுவான். அப்போ தண்ணி சாப்பிட்டா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சாராயத்துல போதையில் இருக்கும் போது என்ன வேணாலும் திட்டலாம், யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹலாலாக்கப்பட்டுடுச்சு. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த சாராயத்தின் மூலமா உங்களுக்கு மத்தியிலே பகைதான் உண்டாகும். சாராயத்தின் மூலம் உங்களுக்கு மத்தியிலே அன்பு உருவாகாது, சகோதரத்துவம் இருக்காது, பகைதான் உண்டாகும். அதே மாதிரி மைசீர், சூதாட்டம். இந்த சூதாட்டம் என்பது அரபு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு சூதாட்டம் எதை வச்சு சூதாடுவாங்க, பணத்தை வச்சு சூதாடுவான், சொத்துக்களை வச்சு சூதாடுவான், தன்னுடைய வாகனத்தை வச்சு, காரை வச்சு, வீட்டை வச்சு சூதாடுவான். ஆனால் அரபுகள் தான் பெற்ற பிள்ளையையும் கட்டிய மனைவி வைத்து சூதாடுவார்கள், பந்தய பொருளா. அவ்வளவு மோசமான சூதாட்ட வெறியர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதுவரையில தனக்கு மனைவியா இருந்தவள் நாளைக்கே ஒரு சூதாட்டத்தின் மூலமாக இன்னொருத்தன் கை அடிமையா போயிட்டான்னு சொன்னா, அப்ப அங்க அன்பு வளருமா, ரெண்டு பேருக்கு மத்தியில சகோதரத்துவம் வளருமா? அப்ப உலகத்தில் அல்லாஹ் வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்த நோக்கமே அன்பு, சகோதரத்துவம், பாசம், இதுதான். இதற்கு மாற்றமா இந்த சாராயமும் சூதாட்டம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்ணா, இது ரெண்டையும் ஹராமாக்கணும். அதே மாதிரி ஜோசியம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தா காஹினன், யார் ஒரு ஜோசியக்காரனிடத்தை வந்தானோ, ஜோசியக்காரன் அது நான் நாடி போய் ஜோசியம் பார்த்து என்ன பண்றான் ஏது பண்ண போனால என்ன சொல்றான்னு பாப்போமே, நம்புறதுக்குலாம் இல்ல, என்ன சொல்றான்னு பாப்போமே அப்படின்னு, என்ன சொல்றான்னு பாப்பமேன்னு வந்தாலே மன்னத்தா காயினன், யார் ஒரு ஜோசியக்காரனத்தில் வருவானோ ஃபக்கத் பத்தல இபாதத்து 40 சனா, அவனுடைய 40 ஆண்டுகளுடைய இபாதத்து பாழா போயிடும். சும்மா வந்தாலே ஜோசியக்காரன் பக்கத்துல நம்ம ஃப்ரெண்டு ஜோசியம் பார்க்கறான், சரி நம்மளும் கை நீட்டி பார்ப்போமே, அட சொல் கை நீட்டுக்கு சாமி பார்த்து சொல்றேன் அப்படின்னா, சரி என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அப்படின்னு கையை நீட்டினாலே 40 ஆண்டுகளுடைய இபாதத்து பாழா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி உண்மைப்படுத்தினா ஜோசியக்காரன் வந்து அவன் சொல்றது உண்மை நம்பி அவன் சொல்றது ஏற்றுக்கொண்டால் அடுத்த தண்டனை என்ன சொல்றாங்க, ஒமன் அத்தா காஹினன், யார் ஒரு ஜோசியக்காரத்தில் வந்து சத்தக பிமா யகூலு, அவன் சொல்வதை உண்மை என்று நம்புவானேயானால் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நிராகரித்த காஃபிராகி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜோசியக்காரனை பத்தி நம்மள பாக்குறோம், பெரிய இபாதத்தாலியா இருப்பாரு, பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய முத்தவலியா இருப்பாரு, ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பாரு. அவங்க வீட்டு கல்யாணம் வந்துட்டா நேரம் பார்த்து சொல்லுங்க, ராவுகாலம் பார்த்து சொல்லுங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து சொல்லுங்க, ராவுகாலம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவங்க இது, ஈமானே பறிகொடுக்கக்கூடிய பாவம் இல்லையா? இது நீங்க சமுதாய மக்கள் புரியுறது இல்லை. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, ராவுகால ஏமகண்டம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது. வாஸ்து பார்க்கறதோட பெரிய கொடுமை எது இல்லைங்க. பெட்ரூமை கொண்டு டாய்லெட்டை கொண்டு வைப்பான், டாய்லெட்டை கொண்டு போய் பெட்ரூம்ல கொண்டு வைப்பான், கிச்சனை கொண்டு போய் முத்தத்துல கொண்டு வைப்பான், முத்தத்தை கொண்டு போய் வளவுல கொண்டு வைப்பான், பின்னாடி கொண்டு போய் கேட்டா வாஸ்து மறுபடி வைக்கிறேன். எவ்வளவு பெரிய ஹராம் இது, எவ்வளவு பெரிய பாவம் இது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஜோசிய காரணத்தில் வந்து அவன் சொல்வதை உண்மை என்று நம்புவானேயானால் அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட குர்ஆனை நிராகரித்த காஃபிர் ஆயிட்டான். அதான் அல்லாஹ் கேக்குறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டாமா? கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தாலே, ஒரு ஜோசியக்காரன்ட்ட போய் நம்முடைய எதிர்காலத்தை கேட்கிறோம், அவன் நம்ம கையை பார்த்துட்டு உனக்கு 10 வருஷம் கழிச்சு இது நடக்கும், 20 வருஷம் கழிச்சு இது நடக்கும், 30 வருஷம் கழிச்சு இது நடக்கும். நமக்கு 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும் அது தெரியாது. அவனுக்கு
அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும்? நீ பாத்தீங்களா, ஜோசியக்காரன் வந்து மரத்தில் உட்கார்ந்துருப்பான், நீ அவனை போய் கையை நிட்டீங்கன்னா, ஐயா உனக்கு அது நடக்கும், இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிருவான். சொல்லி முடிச்சு நீ 2 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஐயா காலையிலேருந்து வெயிலில் உட்காந்துருக்குறேங்க, கூட 2 ரூபா போட்டுத்தாங்க. ஏன் உட்கார்ற காலையிலேருந்து? அடுத்தவன் கையை பார்த்து 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்னு சொல்றவன், நீ காலையில முடிச்சோட உன் கையை பார்த்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு போனி ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த மணிக்கு வந்து உட்கார வேண்டியதானே? ஏன் சாயந்தரம் 3 மணி போனி ஆகிறதுக்கு 10 மணில இருந்து காத்து கிடக்குறானா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா கூட ஜோசியம் என்பது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை, எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டப்பட்ட வேலை என்பதை நான் புரிஞ்சுக்கலாம். அதான் ரப்பல் ஆலமீன் இந்த பாவத்தை விட்டு முழுமையா விலகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் இது போன்ற பாவங்களை விட்டு விலகி நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.